மாமன் இருக்காரு. வாங்க மாப்ள. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாப்ள. நம்ம அரச நாட்டுக்கு சேர்ந்த மலையப்பமே முபியா பண்ணியிருக்க, செம்மநாட்டை சேர்ந்த முத்தையா மக பழனிக்க அரச நாட்டு உரமுறைப்படி சாதி சனம் பேசுற சீர்திருத்தத்தை சபைக்கு வந்திருக்கு. நல்ல நேரத்தோட தாலியை கட்டணும். எல்லாம் முத்தையா சங்கூதி தாலி கட்டலாமா? ஒரு முக்கியஸ்தர் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் வந்துருவார். இந்த இப்போ வந்துருவார். என்ன என்னப்பா என்னத்தா இருக்கா? இந்த இருக்கேன்டா. கண்ணோட கண்ணில வெயிட் பண்ண முடியாது. சின்னையா சங்க ஊதி மேல தடிக்க சொல்லும். டேய் ஊதுறா சங்க. அடடா மேலத்த. பொம்பளையில குளம் ஓடுதா? வணக்கம் மதியா. முக்கியமான கேஸ் லேட் ஆயிடுச்சியா? சரியா? நீயா 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 நீங்களா 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 இவருக்கு ஒரு தளபதி இருப்பாரு. வணக்கம் ஐயா. முத்தையா, இவங்க ரெண்டும் கோர்ட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, கோண்டுக்குள்ளே தான் நிற்பாங்க. என்ன முகம் மாறுது? கூண்டுக்கு நிற்கிறவன்லாம் குலகாரனும் இல்லை, குறுக்கு நடக்கிறவன்லாம் நல்லவனும் இல்லை. இந்த கரட்டு கம்புக்கு ஏற்ற முரட்டு கோடாரி நீ தான். யோ மாப்பிள்ள, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததுக்கு முத்தையா கல்லே வந்து விழுந்து கிடக்கணும். வா வந்து ஆசீர்வாதம் வாங்க. சார், இந்த கொம்பம் பெத்த ஆத்தால தவிர வேற எவங்காலையும் விழுக மாட்டான். பழனி ஆத்தாக்கல்ல விடு. வா. பார்த்தா என்னத்தா அப்படியே அசந்து போய் பாக்குற? எல்லாம் உனக்காகத்தான். 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாரத்துல ரெடி பண்ணிருக்கேன். எதுக்குடா இம்புட்டு செலவு பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன நம்பி வரவளுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாதுங்கிறேன். என் புருஷன் எனக்கு கொடுக்காத கொடுப்பனிய உன் புருஷன் உனக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காலையில கல்யாணத்துல உங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுனதை நீ தப்பா எடுத்துக்கூடாது. என் மவன் தொழுவத்துல கிடக்குற சாணி மாதிரி. அவனை இந்த ஊர்க்கார பயில பிடிச்சி எருவாக்குறானுங்க. அந்த எருவு திருநீரானா பரவாயில்ல, எங்க அஸ்தி ஆயிடுமோனதாம்மா பயமா இருக்கு. அவனை நீதான் பிடிச்சி பிள்ளையாராக்கணும்தா. ஏன் மாப்பிள்ள, அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு தேனிலதுக்காக அமெரிக்கா நாடு ஆப்பிரிக்கா நாடுக்கு போவேன். நீ என்னடா அரச நாட்டை சுத்திக்கிட்டு இருக்க? மௌன கல்யாண மண்டபத்தில் பெத்த ஆத்தா காலத்தை விட எவங்காலையும் விழுக மாட்டேன் அந்த செம்மநாட்டு முத்தியாவுக்கு சவுக்கடி கொடுத்தவாரு. அங்கே தான் அரச நாட்டை எனக்கு தளனுமுந்து நின்னம்டா. அது இல்லை சின்னையா, எங்கள் அண்ணன் பொண்ணு கட்டி இல்லைன்னு சொல்லி கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம ஊரே போய் கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பாரு, அதான் எனக்கு கோவமே. நல்ல பிள்ளைய பற்றிட்டான் சின்னையா. இல்லைன்னு வச்சுக்கிறோம், என்கிட்ட கேவலப்பட்டு போயிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த ஆத்தாலையும் பிறந்த மண்ணையும் தப்பாக பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் விட மாட்டேன். மாப்பிள்ள, அப்படி என்ன இந்த அரச நாடு உனக்கு பண்ணிருச்சு? இதை நான் கேட்கல, உன் அண்ணன் முனியாண்டி கேட்குறேன். இந்த பாருமா, ஊரோட நாம வாழ்றது கடமை. ஊரே நமக்காக வருது பாரு, அதான் பெருமை. வந்துச்சுல்ல என் அரசு நாடே எனக்காண்டி பொண்ணு கேட்டு வந்துச்சுல்ல, இதோட வேற என்ன வேணும் எனக்கு? மாப்பிள்ள, இந்த நம்ம முனியாண்டி தான் வர, எடுத்து பேசு. இவன் ஒரு கருவா கொல்லு. என்னண்ணே? இல்லை, எங்கே இருக்க? சாவடியில? ஆமாடா, சாவடியில் அவங்கள கட்டி பிடிச்சி தூங்கு. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. சீக்கிரமா வா. நான் வர்றேன். நேத்து ராத்திரி பழனி சோபத்து கூட பழனி சோபத்து கூட தெரியுது.
என்ன பண்ணிட்டு இருக்கா பழனே? இப்படி படிச்சு பார்ப்போம். இப்பவும் தெரியுது. ஏத்தா பழனி, மாப்பிளைக்கு நெஞ்சல் வாங்கியான்னு இருக்கேன், நல்லா முடிச்சு கொடு. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா போறாரு? ஓஹோ, இதானா? ஏத்தா இங்க வா, இப்படி வாத்தா. என்னத்தை அப்படி பார்க்குற பழனி? பொண்ணுங்க பெத்த அப்பா முகத்தில் முழிக்கிறத விட கட்டின புருஷன் முகத்தில் முடிச்சாங்கன்னு வச்சுக்க, பெத்த அப்பங்களுக்கு ஆயுசு கட்டியான். இது நான் சொல்லாத்தா, உங்கள் ஆத்தா சொன்னது. பழனி, பொண்ணுங்களுக்கு பெத்த அப்பங்கிறவன் நெத்தி மாதிரி, புருஷங்கிறவன் பொட்டு மாதிரி. எம்புட்டு பெரிய நெத்தியாக இருந்தா என்ன? இத்தனையோடு பொட்டு வச்சா தான் அந்த முகத்துக்கு அழகு. முதல்ல புருஷனை பாரு, அப்புறம் அப்பனை பார்த்துக்கலாம், சரியா? பாத்தியாமா, என் வீட்டில் என் ஃபோட்டோவை மாட்டுறதுக்கு இவன் இடம் முடிச்சு கொடுக்குறான். என்ன அநியாயம் பாரு. சரி விடு மாப்ள, மலையேற போனாலும் மாமங்க தேவதானே. மாமன் முறைன்றது நீ சேர்ந்துக்கிட்டியாக்கும். அது சரி, மலையேறனாலும் மாமங்க தேவை வேணும்னு தானே சொல்லியிருக்காங்க. மருமகன் தேவை வேணும்னு எந்த பயிலும் சொல்லி இல்லை. மருமங்க தேவா இப்படி புதுசா சொலவட சொல்றிய. நேற்று ராத்திரி நீ பார்த்த சோழிய பாத்தியா? ஃபர்ஸ்ட் நைட்ல பங்காளி மகளை பதற வச்சிருக்கிறேன். வெள்ளம் திக்கிறது நீ, விரல் சூப்பர் நானா? நீங்க நெளிச்சு கொடுத்துருவீங்க, நாங்க நெளிசல் எடுத்து கொடுக்கணுமே. சரி விடுமாமா. இப்ப தேவைப்படுத மாமனோட தயவு, அதுவும் தாய் மாமனோட தயவு. அதான் சொல்லிட்டீல்ல, அப்பா அதை விடு. மாப்பிள்ள அங்க பாரு, அங்க பாரியா, நெத்தியில அந்த பொண்ணு பச்சை குத்திக்கிட்டு. பரலே போச்சா? என்ன பழனி பொத்தி படுத்துருக்க? ஒன்றும் இல்லை, காய்ச்சி வர மாதிரி குதுன்னு இருக்கு. காய்ச்ச மாதிரி என்ன? காய்ச்சலே தான். பச்சை ஊற்றுலாம் காய்ச்சி வராமல் என்ன ஒன்றா? உங்கள் அப்பா தான் அந்த காலத்தால் நெத்திம்பான் பொட்டும்பான். உனக்கு அறிவில்லை? எந்த காலத்துல வந்து பச்சை ஊற்றிட்டு இருக்க, அதுவும் நெத்தியில். இந்த பாருங்க, எங்கள் ஐயாவை பற்றி பிள்ளை பேசாதீங்க. எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். ஏன்னா அவர் எனக்கு குழந்தை மாதிரி. ஆமாண்டி, 3 டன்னில் ஒரு குழந்தை நமக்கு தேவைதான். இவ்வளோ வியாக்கணம் பேசுகிறீங்களே, இந்த காய்ச்சலை போக்குங்க பார்ப்போம். ஏட்டி, நான் என்ன டாக்டர் எம் கொம்பையா பாண்டியன் MBBSனு போட மாட்டி வச்சிருக்கேன். நான் ஆடு விட்டுற வேண்டி, நான் அப்படி காய்ச்சல போக முடியும்? முடியாதுல்ல, இடத்த தேய்க்காதீங்க, கிளம்புங்க. எப்போ பாரு எங்கள் அப்பனை குறைச்சி பேசுறது. சரி சரி, இப்போ என்ன உனக்கு காய்ச்சலை போக்கணுமா? ம், எங்க என்னையே பாரு, என் கண்ணை மட்டும் பாரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவங்க மேலே எந்த கொலை வழக்கு மட்டும் இல்லாமல் மேலும் சில கொலை வழக்குகள் இருக்குது. அதனால் இவங்களை ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்கிறேன். அடுத்த மாதம் 15ஆம் தேதி எதிரிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும்னு உத்தரவிடுறேன். என்ன மாமா யோசிக்கிற? நீ ஒன்றும் கவலைப்படாத, கூட்டத்துக்கு போகிறோம், நீ தான் அரச நாட்டுக்கு தலைவர். இல்லை மாப்பிள்ள, மாமா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பாரு மாமா, அன்னைங்களுக்கு ஜாமீன் கிடைக்காத வருத்தத்தில் அப்பா இருக்காரு. அப்பா இருக்கு, அதான் நாங்கள் இருக்கோம்ல, எவன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்துருவோம். இந்த கொம்பம்பையில் நினச்சா தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவனை எதுக்கு நீ நினைக்கிற? அவனை இந்த கூட்டத்துக்கே வரவிடாம பண்ணுறேன். என்னடா மொத்தனே மொத்தம் 200 தோல், 5 ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கேன். என்ன இத்தனை நாள் நாங்கள் தானே இறக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு திருடுப்புடு புதுசாக ரூல்ஸ் பேசுறீங்க? புதுசாயா இறக்கூடாது இறக்கூடாது.
சரிங்கண்ணே, அடுத்த வட்டம் வேணா உங்களை வச்சு வைக்கிறோம். இந்த வட்டம் விட்டுருங்க. இறக்குறதா நீ இறக்கியா கூலி எங்கள்கிட்ட கொடுத்துருப்பா, இல்லாட்டி விட்டுருவேன் கண்ணத்துல. ஏய் என்ன சொன்ன? கண்ணத்துல விட்டுருவேனே. இங்கே விட்றா வைப்போம். கண்ணத்துல அவனே கழுத்துல. உன் புரிஞ்ச ஊருக்குள்ள போற வரமுள்ள எழுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பியா? அது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கும்னு நினைச்சானா? இங்க வேறு இனிமேல் அவனையாச்சும் அடிச்சான் கடிச்சான் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. யோ உன் மருமைகிட்ட சொல்லி வை, இல்லாட்டி உன் மகதான் தாலி அறுத்து நிக்கணும். என்னத்த சொல்ல? நீ வந்தாலாவது அவன் திருந்துவான்னு பார்த்த, இன்னும் அடிதடி சண்டைன்னு சுத்திட்டு திரியிறான். இவன் யார் சொல்லி திருந்துவான்னு தெரியல. நீ தாத்தா கேட்கணும், உடையப்பட்டவன் நீ தானே. மாப்பிள்ள வர்றார். என்ன சத்தம் ரோட்டு வரைக்கும் கேட்குது? ஆமா, ஓ சத்தம் ஸ்டேஷன் வரைக்கும் கேட்குது. உன் வாயெல்லாம் எப்போ அடங்குமோ அது. அங்க ஐயா எப்போ அடங்குதோ அப்பதான் என் வாயும் அடங்கும். உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? உயிரை வாங்காத, கொஞ்சம் சும்மா இரு. மார்க்கெட்ல என்ன பிரச்சனை? இந்த பார்வல்னி, மார்க்கெட்டில் நடக்கிற பிரச்சனை, மந்தையில் நடக்கிற பிரச்சனை எனக்கு 1000 இருக்கும். அதை எதையும் நீ வீட்டுக்குள்ளே கேட்காது. அப்படி வெளியில் நடக்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ளே கேட்டீங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிற நம்ம பிரச்சனை வெளியே தெரிய வரும். அது உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. உனக்கு பிடிச்சது என்னன்னாலும் கேளு, என் உசுரை கொடுத்தாது வாங்கி தரேன். அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காத எதையும் நீ இல்லை, வேறு யாரு கேட்டாலும் முதல்ல மரியாதை போகும், அப்புறம் மானம் போகும். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறானே. ஏன்னா மவனே, ஏலத்துக்கு நேரமாச்சே. இந்த வந்துச்சினியா ஏலே சாப்பிட்டு போடா. என் பொண்டாட்டி கேட்டால, அதில் மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு. மகனே, அந்த பட்டாசு பையன் மட்டும் நம்ம ஊருக்கு தலைவராக வந்தேன். வட்டி தொழில் குட்டி தொழில் மாத்தாண்டா இருக்கேன். அதனால பதவிக்கு வரைக்கும் துடியா துடிக்கிறான்டா. துடிச்சா தூக்கிடுவான். தள்ளுங்கயா, தள்ளுங்க. தள்ளியா, எனக்காக காத்துக்கிட்டு காலையா உரமா இருக்கல. வணக்கம். சாரி மாப்பிள்ள, ஒரு முக்கியமான வேலை, லேட் ஆயிடுச்சு. முக்குறத தவிர உனக்கு வேற என்ன முக்கியமான வேலை? உட்கார். சொல்லுங்கப்பா. என்னடா ஏல ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிக்க போறாங்கப்பா. ஏய் செல்லாமத்தியா, சின்னையா ஆரம்பிங்க. இங்க பாருங்கப்பா, அரச நாட்டு சார்பில் இந்த ஏலத்தை நடத்துறது காரணம் நமக்குள்ள பகையாகி சண்டை சச்சரவு வந்து கொலையாகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் ரொம்ப தப்புன்னு தெரிஞ்சு இதை செய்கிறான். இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கான ஏலத்தை அரச நாட்டில் வரி கட்டுற யார் வேணாலும் இந்த ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஊர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டவங்க ஏலத்தை கேட்கலாம். ஏலத்தோட ஆரம்ப ரேட்டு 1, 2, 5. நீ என்ன எங்க வந்து ஏலம் கேட்டுட்டு இருக்க? இங்க அரச நாட்டுக்காரத ஏலம் கேட்கணும் தெரியுமில்ல? ஏய் அம்மாசே, எனக்கு பேரா என் மச்சனை கேட்கிறாரு. பட்டாசு ஓ மச்சனா அவனை வீட்டுக்குள்ள வச்சுக்க. அரச நாட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்காரன். ஏன் வாய்க்குள்ள என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? நீ கேக்குறது யோ என்ன சொன்ன? உன் முறப்பு அரட்டெல்லாம் ஊரில் வச்சுக்க, இங்கே பேசாமல் இருக்கணும். கேளுங்கய்யா. 5, 7, 10, 11, 12, 15, 18, 20, 22, 24, 25. 30. பட்டாசனே, இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் கேட்டாலும் போதும். இப்படி 2 பேரும் விட்டு கொடுக்காம கேட்டே இருந்தீங்கன்னா தொகை ஜாஸ்தியாக தான் வரும். அது இந்த ஊருக்கு நல்லதில்லை. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இருந்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு அரச நாட்டில் பொட்டி இல்லை.
அதனால நீங்க அதிகபட்சமா கேட்ட தொகை 25 ஊருக்கு போதும். உங்க 2 பேர் பேரையும் சீட் எழுதி அரினாச்சி முன்னாடி போடுவோம். அவ பார்த்து யார் பேர் கொடுக்காளோ அவங்க தான் இந்த வருஷம் பணத்தை கட்டணும். என்ன உங்க 2 பேருக்கு சம்மதமா? மோனே அவங்கிட்ட என்ன கேட்குறது? நீ எடுத்த முடிவு ஊர் எடுத்த முடிவு எழுதி போட. மாமா சீட் எழுது. எழுதிடுறேன். நிறை குளத்தான் பட்டாசு. மாப்பிள்ள சீட்டு போடாச்சு. மாமா எடுத்துட்டுமா? சார் பட்டாசுனே, நீ எப்போ எங்களை சந்தேகமாகவே பார்ப்ப. நீ ஏன் உங்கள் கையால் எடு. நீயே பிரிச்சு படினே. என்னண்ணே அரினாச்சி உத்தரவு யாருக்கு வந்திருக்கு? நிறகுலத்தான். இன்னும் ஒரு மாசம் நடக்க போற ஊராட்சி மன்ற தேர்தலில் அரச நாட்டுக்கு நிறகுலத்தான் தான் தலைவர். அண்ணே ஊரை கும்பிட்டுக்க. ரொம்ப நன்றிப்பா. சாய் சனத்துக்குலாம் ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. அவர் கொடுக்குற 25 லட்சம் ரூபாயில 20 லட்சம் ரூபாய்க்கு ஊருக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோம். மிச்சம் 5 லட்சம் ரூபாய கோர்ட்டுக்கு செலவழிக்கிறோம். சந்தோஷம் தானே? பணத்தை கட்டு. சரியா? இந்த பெட்டி எடுத்துடும்.